ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டீஸ் டெக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிடிட்டியில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டே டியூன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன்னா ஹார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சாலிடிட்டியில் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் 50% ப்ரோக்ராமர் ஆன மாதிரி தான். ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம டெவலப்பராக நம்மளோட லாஜிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபங்க்ஷன் இஸ் அ ஹார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனில் 3 மேஜர் பார்ட் இருக்குது. என்னென்னா பேராம்ஸ், லாஜிக், ரிட்டன் வேல்யூ. இங்கே பேராம்ஸ்னால் நான் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்க லாஜிக்கு சம் டேட்டா தேவைப்படும். அதாவது நான் வெளியிலேருந்து நான் அந்த லாஜிக்கு சில டேட்டா கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டேட்டாவை பேராம்ஸ் மூலமாக தான் நான் பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லாஜிக், வாங்கின பேராம்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அஸ் எ டெவலப்பராக நான் ஒரு லாஜிக் போட்டு வச்சுருப்பேன். இப்போது 2 வேல்யூ ஆட் பண்ணணும்னா A+Bங்கிற அந்த லாஜிக் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் வேல்யூ எல்லாமே நடந்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர அவுட்புட்டு நம்மளுக்கு வரணும். அதுக்கு யூஸ் பண்ணுற ரிட்டன் வேல்யூ. அந்த ரிட்டனில் தான் நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ தியரிட்டிக்கலாக ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, சாலிடிட்டியில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ரீட் ஃபங்க்ஷன், இன்னொன்று ரைட் ஃபங்க்ஷன். ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கான்ட்ராக்டுக்குள்ளே இருக்க டேட்டாவை உங்களால் ரீட் பண்ண முடியும். ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் கான்ட்ராக்டில் இருக்க டேட்டாவை ரைட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். இங்கே ரீட் ஃபங்க்ஷனை ரைட் ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்துருவோம். ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு போடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன நேம் தர விருப்பப்படுறீங்களோ அதை தரலாம். நான் இங்கே ஃபங்க்ஷன் நேம்னு தரேன். அதுக்கப்புறம் பேராந்திசஸ் கொடுக்குறோம். இங்கே இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எது பேராம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா நம்ம இந்த பேராம்ஸ் இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு டேட்டா டைப் தருவோம். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் தருவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட விசிபிலிட்டி மாடிஃபயர் செட் பண்ணணும். இப்போது இது ரைட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஸ்டேட் மியூட்டபிலிட்டி தர தேவையில்லை. ஸ்டேட் மியூட்டபிள்னா வியூ பியூர். இதுவே ரீட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஸ்டேட் மியூட்டபிலிட்டி தரணும். அதுக்கப்புறம் நம்ம இது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண விருப்பப்படுறோமா? ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ ரீட் ஃபங்க்ஷனாக இருக்கோ ரைட் ஃபங்க்ஷன் எதுவோ நம்ம எது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண விருப்பப்பட்டோம்னா மேலே ஃபஸ்ட்டே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்லிடணும், நான் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவேன், நீ அதை வாங்கி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிங்கிறப்ப நாம் ஃபஸ்ட்டே அந்த என்ன டேட்டா டைப் உள்ளுக்குள்ளே ரிட்டர்ன் ஆக போகுங்கிறது வெளியவே நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணணும். அதுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிற கீவேர்டு போடணும். ரிட்டர்ன்ஸுங்கிற கீவேர்டு போட்டு என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னாலே ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஓவர். இப்போது உள்ளுக்குள்ள எது நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ரிட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள இருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸை நான் இன்னும் ஒருக்கா கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு போடணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உரிய நேம் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இது பேராம்ஸ் வாங்க விருப்பப்படுறீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா டைப்பும் அதோட லோக்கல் வேரியபிள் நேமையும் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் விசிபிலிட்டி மாடிஃபையர் செட் பண்ணணும். விசிபிலிட்டி மாடிஃபயர்னா என்னன்னு சொல்லி வரப்போகிற வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல விசிபிலிட்டி மாடிஃபயர்னா பப்ளிக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களால் எல்லா இடத்துல வியூ பண்ணிக்க முடியும், எல்லா இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் மியூட்டபிலிட்டி வியூவா பியூரான்னு கொடுக்கணும். இதை பற்றியும் வரப்போகிற வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு போடுறேன். இங்கே ஜஸ்ட்டு வியூ பியூர், அதாவது ஸ்டேட் மியூட் ரீட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஸ்டேட் மியூட்டபிலிட்டி நம்மளால் போட முடியும். ரைட் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேட் மியூட்டபிலிட்டி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ், என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லி ப்ரீடிஃபைன் பண்ணி இங்கேயே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ரிட்டனில் தான் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ பாஸ் போய் இந்த ரிட்டர்ன்ஸ் இது மூலமாக நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இவ்வளோ தான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ நம்ம வந்து ரீட் ஃபங்க்ஷன் ரைட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இங்கே ஒரு ரைட் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ரீட் ஃபங்க்ஷன் இருக்குது. சொன்னேன் இன்னைக்கு ரைட் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் பப்ளிக்குங்கிற விசிபிலிட்டி மாடிஃபை செட் பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். எதுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஏன் கொடுத்துருக்கேன்னா, நான் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வரப்போகிற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். இப்போ நான் இங்கே வந்து இனிஷியலாக டிஃபால்ட்டாக யூஇன்ட் வந்து என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு டைம் இதை கிளிக் பண்ணும்போது 0 1 மாறும். 1 மாறி இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 1 இருக்குன்னா அந்த 1ங்கிற வேல்யூ இந்த சி அவுட் மூலம் கவுண்ட் மூலமாக இங்கே ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரீட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா இங்கே இருக்க இந்த ஸ்டேட் வேரியபிளை இந்த ஃபங்க்ஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபங்க்ஷனுங்கிற கான்ட்ராக்டை நான் டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது வந்துருச்சு. இப்போது இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா ரீட் ஃபங்க்ஷன், ரைட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரீட் ஃபங்க்ஷன் கெட் கவுண்ட்டுங்கிறது கொடுத்தோம்னா கவுண்டோட கரண்ட் வேல்யூ நம்மளுக்கு காட்டும். கரண்ட் வேல்யூ 0. இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன மாறும்னா அந்த கவுண்ட் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ போய் கெட் கவுண்ட் பண்ணோன்னா 1 இருக்கும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா 2ன்னு மாறும், கெட் கவுண்ட் பண்ணோன்னா 2ன்னு காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் ஃபங்க்ஷன்னா என்ன, ரீட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.